ஓட்டு வந்து ரெண்டு கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்றிருக்கும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர்களுடைய சார்புடைய நிறுவனம் கொடுத்திருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து தங்களுக்கு சாதகமான ரிப்போர்ட்டா இல்ல. சாதகமான ரிப்போர்ட்டா இல்ல அப்படின்னா முழுக்க முழுக்க அங்க வந்து விஜய் வேவ் வந்து பெரிய லெவல்ல அடிச்சிருக்கு. விஜய்க்கான ஓட்டுகள் பெரிய அளவுல பிரிஞ்சிருக்கு. எதிர்பார்த்ததை விட பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்தும் பூத் கமிட்டியில வந்து ஒரு 5-10 பசங்க உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பூத் கமிட்டி கேண்டிடேட்டை நிறுத்த முடியாதுன்னு சொன்ன கட்சி கேண்டிடேட்டை இறக்கிட்டாங்க. பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணி அங்க ஆட்களை போட்டிருக்காங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுகளும் பெரிய அளவில் பரவலாக விஜய்க்கு சென்றிருக்கு. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து இந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு வாக்குப்பதிவு நடக்கிற நாட்கள்ல இருந்து பரவலா பேசிட்டு இருக்கேன். எல்லா கட்சியிலுமே நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க, முக்கியமான பதவிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது கூட 30-40 ஆண்டுகளாக திமுகவுக்கு நாங்க தொடர்ச்சியா வாக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக பின்புலத்தை கொண்ட ஒரு பாரம்பரியமான குடும்பங்கள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த முறை நம்ம ஃபேமிலில இருந்து ஒரு 3 ஓட்டு டிவி கேக்கு போயிருச்சுங்க. ஏங்க நீங்க வந்து திமுக ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய ஆளு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் என்னுடைய மனைவி வந்து டிஎம்கேக்கு தான் போட்டோம், என்னுடைய பையன் மருமக என்னுடைய 2வது பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிவி கேக்கு குத்திட்டாங்க, கேட்டா நீங்க கம்பெனி இருங்கப்பா எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. அவங்க ஒரு மேல நம்ம எப்படி போக முடியும்? ஏன்னா அதுக்கு மேல பேசினா குடும்பத்துல பிரச்சனை வரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலில இருந்து 3 ஓட்டு டிவி கேக்கு பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட பேசும்போது, திமுக ரொம்ப முக்கியமான நபரை பேசும்போது, என்னுடைய பையன் வந்து டிவி கேக்கு போட்டாப்பா அப்படின்னா, ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எப்படி களத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, உங்க ஃபேமிலி வந்து ஒரு ஓட்டு பிரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் அந்த ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை விரும்புறாங்க, புதிதாக ஒரு ஆளை எதிர்பார்க்கறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லி தான் விஜய் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது குடும்பத்துக்கு எத்தனை ஓட்டு போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் திமுக அதிமுக பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு.